Secondly, leave your people. அதுதான் ஜாதி பற்று. That is caste affinity. இந்தியாவிலே 4000க்கு அதிகமான ஜாதிகள் இருக்கிறது. They say there are more than 4000 castes in India. இந்த ஜாதின்றத ஒரு பெருமையா மனிதர்கள் எண்ணுகிறார்களே தவிர அது ஒரு மோசமான பாவம் என்பதை பற்றி அறிவு இல்லை. Today people are so proud of their caste, they don't realize it's a terrible sin. நீங்கள் ஜாதியின் மேல பற்றுள்ளவர்களாக இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். As long as you have that affinity to your caste, the door of blessing will be shut against you. பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஜாதி பேச்சே எடுக்க கூடாது. If you want perfect blessings, never utter caste. அது உன் மனதை விட்டு ஒழிய வேண்டிய ஒரு விஷயம். It's something that should be totally erased from your mind. நான் இந்த ஜாதியான் என்ற எண்ணமே நமக்கு இருக்க கூடாது. That thought that you belong to such a caste should not even be there in your mind. ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு ஜாதி அது ஒன்றுதான் நமக்கு தெரிய வேண்டும். We should know only one caste, that caste or nation washed by the blood of Jesus. இந்த இடத்துல வரும்போது अनेक பெந்தகோஸ்தக்காரர்கள் கூட தவறு செய்து விடுகிறார்கள். In this place even many Pentecostals falter. கல்யாண நேரம் வரும்போது ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஜாதி கொடியை. When it comes to solemnizing marriages, the caste comes into existence. வாசல் தேவனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல் அங்கே மூடப்படுகிறது. Oh, the door of blessing is shut fast against them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா ஜாதியினுடைய ரத்தம் சிவப்பு தானே. The blood of every man of every caste is red. சகல ஜாதிகளையும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தால் தோன்ற பண்ணினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் தெளிவாக படிக்கிறோமே. In Acts 17:25 we read clearly that God caused every caste to every nation to come from one blood. ஆனபடியினால் சகல ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தால் தோன்ற பண்ணி இருக்க நீ ஏன் ஜாதி வித்தியாசம் காட்டு? So when God has made every nation to come from one blood, why are you giving room to caste distinctions? அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பான ஒன்று. It's abominable in God's sight. இதுவும் வேசித்தன பாவமும் ரெண்டு ஒன்றுதான். This and fornication are equal. ஆனபடியினால் கண்களை மூடி இனி ஜாதி பற்று எனக்குள்ள வைக்க மாட்டேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் கைகளை உயர்த்து. So close your eyes, and those who say I will not keep caste distinctions before me hereafter, lift up your hands. பரலோகம் போக வேண்டுமானால் இந்த பூமியில இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து நாம் அந்த ஜாதி பற்றை விடாவிட்டால் பரலோகத்தை நாம் நினைக்க வேண்டாம். If you want to go to heaven, then you have to put away these things. Without these caste distinctions, you cannot even think of heaven. அது ஊழியர்களாகிய நாங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. Whether it be we servants of God or you. ஜாதி பற்று நமக்குள் இருக்க கூடாத ஒன்று. We should never have caste differences. எல்லாரையும் ஒரு ஜாதியாக இயேசுவுக்குள் நாம் பார்க்க வேண்டும். We should see everyone as one caste in Jesus. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்று இல்லையே. In Christ there is no Jew or Greek. புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்று இல்லையே. There is no Greek or barbarian. ஒரு கையிலே நீ கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிறாய், இன்னொரு கையிலே உன் ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறாய். With one hand you lift up Christ, with the other hand you lift up your caste. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைபட்டு போகிறது அல்லவா? Oh, the door of blessing will be shut, isn't it? ஆனபடியினால் ஜாதி பற்று நம்மை விட்டு ஒளியட்டும். So let's have no caste distinctions. கர்த்தர் அதை கண்டார். The Lord has seen it. கைகளை உயர்த்தினதை கர்த்தர் He's கண்டார். seen your hands lifted up. இன்று முதல் கொண்டு ஆண்டவர் அந்த ஆவியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்முடைய ஆவியை பரிசுத்தப்படுத்தினார். Today onwards God is delivering us from that spirit and sanctifying our spirit. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Those who believe this, raise your hands and praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக உன் தகப்பன் வீட்டை விடு. Thirdly, leave your father's house. இந்த தகப்பன் வீடு என்று சொல்லுகிறது மாமிச பற்றை காட்டுகிறது. Father's house shows carnal ties. எங்க